ஹாய் மக்களே, வணக்கம். இது ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட்டு. நண்பர் பிரசன்னா கேட்டிருந்தார். ஹைப்ரிட் ஃபண்டு, பேலன்ஸ் ரிட்டர்ன் ஃபண்டு, டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்டு, இது பற்றி ஒரு வீடியோ போடுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இது சொல்லிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு இது டெடிக்கேட்டட். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போட்டு ஒன்று உடச்சி விட்டுறேன். பேலன்ஸ் ரிட்டர்ன் ஃபண்டு அண்டு டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்டு அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து சேம் தான். ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஐ திங்க் ஈடல்வைஸ் ஆல்சோன்னு நினைக்கிறேன், இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது. பார்க்குறதுக்கு வந்து இவங்க வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி என்னவோ ஒரு கன்சர்வேட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்டுங்கிறதா வந்து இந்த கேட்டகரியுடைய பேர். இது எனக்கு தெரிஞ்சு பராக் பாரிக் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன் ஜென்ரல் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் எல்லாத்த பற்றியுமே வந்து ஒரு வியூ பார்த்துடலாம். ஏன்னா பேரில் வந்து நிறைய குழப்பம் இருக்குது. இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து டேடைக் குடும்பம் மாதிரி தான். பொதுவாக வந்து பர்சனலி நான் வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்குள்ளார நான் போக மாட்டேன். ஏன் அப்படின்னா ஈக்விட்டியும் டெட்டும், அதாவது சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டும், இது ரெண்டுத்தையும் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி இதை ரசாயனத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறதா வந்து இதோட மேஜிக்கு. நம்மளுடைய ரிஸ்க் அப்படைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹைப்ரிட் ஃபண்ட் இருந்ததுன்னா வந்து வெல் அண்ட் குட். நம்மளோட ரிஸ்க் அப்படைட்டுக்கு இல்லாமல் வெளில இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் பார்த்துடலாம், அதுதான் இந்த வீடியோ. சரிங்க, ஜென்ரலாக ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஹைப்ரிட்னா என்ன? 2-3 விஷயத்தை வந்து மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஹைப்ரிட். ஹைப்ரிட்டில் வந்து உங்களுக்கு ஈக்விட்டி இருக்கும், அதாவது ஸ்டாக்ஸ் இருக்கும், பாண்ட்ஸ் இருக்கும். பாண்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸும் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் சொல்லலாம். இது ஏன் வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வாலட்டிலிட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இப்போது ஈக்விட்டி வந்து திடீர்னு 20% கீழே இறங்குது அப்படின்னா அதில் ஒரு பாதி வந்து உங்களுக்கு எஃப்டி டைப் ஆஃப் பாண்ட்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா 30 விழறதுக்கு 20 விழறதுக்கு பதிலாக மேபி இது ஒரு 10 விழலாம். சரிங்களா? மேலே ஏறும்போதும் அப்சைடு இது 20 ஏறுச்சுன்னா அது ப்ராப்ளி 20 ஏறாது, மேபி ஒரு 10-12 ஏறலாம். இப்படிங்கிறதான் வந்து கால்குலேஷன். வாலட்டிலிட்டி ரெண்டு பாயிண்ட் இதுக்கு. வாலட்டிலிட்டியை குறைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த அசட் கிளாஸஸ் எப்போ ஃபேவரபுளாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட 100 ரூபா வாங்குறாங்கன்னா இதை வந்து அவங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுவாங்க. ஈக்விட்டி மார்க்கெட் ரொம்ப சூடு பிடிச்சி போயிருக்கு அப்படின்னா, சரிப்பா ஈக்விட்டி நான் வந்து கொஞ்சமாக வச்சுக்கிறேன், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வச்சுக்கிறேன். ஸோ ஈக்விட்டி ரொம்ப கீழே விழும்போது அக்ரெசிவாக போயிட்டு ஈக்விட்டியை வாங்குவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த 1 இல்லை 2% வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். டிஸ்அட்வான்டேஜ் இன்னொரு சைடு என்னென்னா, ஃபண்ட் மேனேஜர் இதை தப்பாக பண்ணுறான் அப்படின்னா ரிட்டர்ன்ஸு குறையிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால தான் ஹைப்ரிட்டுங்கிறது அந்த ஃபண்ட் மேனேஜர், அந்த ஏஎம்சி, அந்த ஃபண்ட் ஹவுஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன அவங்களோட தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து டிஃபைன்டு கிடையாது. நீங்களாக உள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரீஃபாக பார்க்கலாம் இது. இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், ப்ராட் கேட்டகரிஸ் நான் சிஎன்பிசி டிவி 18 எடுத்தேன். ஈக்விட்டி ஆர்பிட்ராஜ் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப ரிஸ்க் அவர்ஸ் பர்சனுக்கு. இப்போ உங்ககிட்ட நிறைய பைசா வச்சுருக்கீங்க, ஆனால் வந்து எனக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போடுறதுக்கு எனக்கு வந்து இஷ்டம் இல்லை, நான் 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஈக்விட்டி ஆர்பிட்ராஜ் எடுக்கலாம். இதை வந்து ஈக்விட்டி மாதிரி இதை டேக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளார விற்கிறீங்கன்னா 20% டாக்ஸேஷன். சரிங்களா? இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்விட்டி டாக்ஸேஷன் போடுறேன் இந்த இடத்துல. வித்தின் 1 இயர்னா 20%, அதாவது வர்ற ரிட்டர்ன்ஸில் 120 ரூபா உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த 20 ரூபாவில் 20%. புரியுதுங்களா? மோர் தேன் 1 இயர், ஒரு வருஷம் கழித்து நீங்கள் இதை எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வர்ற லாபத்தில் 12% வந்து ஈக்விட்டி டேக்ஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இப்போது உங்களோட எஃப்டி, சேலரி எல்லாமே வந்து அதை எப்படி பண்ணுவான்? உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாப். சரிங்களா? டேக்ஸ் ஸ்லாப்பில் தான் உங்களுடைய டாக்ஸேஷன். இது ரெண்டுமே வந்து டாக்ஸேஷன் பாயிண்டில் மட்டும் முதல்ல நான் சொல்லிடுறேன். சரி, ஈக்விட்டினா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, எஃப்டினா டேக்ஸ் ஸ்லாப். இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணும்போது டாக்ஸேஷன் எப்படி அப்படின்னா 65% உங்களுடைய அந்த ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 65% இருந்ததுன்னா அதை ஈக்விட்டியாக கன்சிடர் பண்ணி அதை டேக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? 65 தாண்டி வேறு எவ்வளோ போச்சுனாலும் அது எல்லாத்தையுமே வந்து நான் மொத்தமாக ஈக்விட்டின்னு நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டு. இப்போ அது 65 சும்மா இப்படி போடுறேன், சரியா? ஸோ இது ஈக்விட்டி. 65 கீழே போச்சு அப்படின்னா மொத்தமாக இது எல்லாமே உங்களுடைய சேலரின்னு எடுத்து
எஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் மாதிரி எடுத்து மொத்தமாக வந்து டேக்ஸ் பண்ணி விட்ருவாங்க. இவ்வளோதாங்க. சரிங்களா? ஆர்பிட்ராஜ் பொசிஷன்ஸ் எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. இங்கே விற்று அங்கே வாங்குறது, அங்கே வாங்கி இங்கே வைக்கிறது, இதில் சின்ன ஆர்பிட்ராஜ் கிடைக்குங்க. இது கிட்டத்தட்ட எஃப்டி மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் லைட்டாக யோசிச்சுக்கோங்க. இது வந்து ரிலேட்டிவ்லி வந்து சூப்பர் சேஃப் தாங்க. ஆர்பிட்ராஜ் ஃபண்டுக்கு வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஆனால் நீங்கள் வந்து பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னும் போது நீங்கள் ஆர்பிட்ராஜ் ஃபண்டு போடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு எஃப்டியில் போட்டு அதுக்கு வந்து டிடிஎஸை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இல்லைனா வர்ற ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களோட டேக்ஸ் ஸ்லாபில் போட்டு அடித்து தள்ளுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் பணக்காரர்கள் யூஸ் பண்ணுறது ஆர்பிட்ராஜ் ஃபண்டு. ஆர்பிட்ராஜ் ஃபண்டு வந்து நான் 30% டேக்ஸ் ஸ்லாபில் இல்லை, 12%க்கு 12 lakhs தான் என்னோட மொத்த சேலரி தான் அப்படின்னும் போது ஆர்பிட்ராஜ் பற்றிலாம் யோசிக்காதீங்க. நமக்கு வந்து வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே மோட்டோ இருக்கும்போது ஆர்பிட்ராஜுங்கிறது தேவையில்லை. ஈக்விட்டி சேவிங்ஸ் அப்படிங்கிறதும் வந்து இதே டைப்பு தான். இதோட ரிட்டர்ன்ஸ் இதோட எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா 20 to 35. சரியா? ஈக்விட்டியோட எக்ஸ்போஷர் 20 to 35 தான். சரியா? ஆனால் இதை எப்படி அவங்க ஈக்விட்டியாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க? ஏன் அப்படின்னா 20 to 35 ஒரு 20 ரூபாய்க்கு ஈக்விட்டியை வாங்கி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற பொசிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆர்பிட்ராஜ் போட்டு விட்ருவாங்க. சரிங்களா? ஆர்பிட்ராஜுங்கிறது ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற ஒரு ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8% ஜென்ரலாக கிடைக்கலாம். ஸோ ஈக்விட்டி வந்து கிட்டத்தட்ட எஃப்டி. ஈக்விட்டி சேவிங்ஸுங்கிறது என்ன, கொஞ்சோண்டு ஈக்விட்டியை போட்டு உங்களுக்கு சின்ன ஆல்ஃபா மட்டும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. இதை மட்டும் பேஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ரிலேட்டிவ்லி வாலட்டிலிட்டி பெருசாக இருக்காது. ரொம்ப சார்ட் ஆஃப் சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட். மார்க்கெட் கச்சாமச்சான் கீழே இறங்கும் போதும் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. டைனமிக் அசட் அலோகேஷன், அக்ரஸிவ் ஹைப்ரிட், மல்டி அசட்டுங்கிறது மிச்சம் 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். டைனமிக் அசட் அலோகேஷன் அப்படின்னா 80% வரைக்கும் கூட அவன் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுக்க முடியும். டைனமிக் அசட் அலோகேஷனுங்கிறது நம்மளோட ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ்டு ஃபண்டு, ஐசிஐசிஐ பேலன்ஸ்டு, ஈடல்வைஸ் பேலன்ஸ்டு ஃபண்டு, பேஃப் அப்படின்னுவாங்க. ஸோ இது எல்லாமே டைனமிக் அசட் அலோகேஷனில் வரும். இதோட கடைசி 3 வருஷத்தோட மீடியன் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 அப்படின்னு காட்டும். சரிங்களா? இவனோட எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுப்பான். சரிங்களா? 70% ஹெச்டிஎஃப்சிலாம் ரொம்ப அக்ரஸிவ் ஈக்விட்டி உள்ளார எடுப்பாங்க. கடைசி 3 வருஷம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 20, 24 காட்டும். நீங்கள் அதை வந்து நீங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் இக்னோர். உங்களோட டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் எனக்கு தெரிஞ்சு 10, 11க்கு மேலே அதில் வராது. இது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே விழும்போதும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கும். அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னா நம்மளோட ஐசிஐசிஐ டெட் அண்ட் ஈக்விட்டி ஃபண்ட் இருக்குது. சரிங்களா? இதை வந்து ஃபுல்லாக கூட அவன் வந்து ஈக்விட்டி எக்ஸ்போஷர் அவனால் எடுக்க முடியும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும். ரிட்டர்ன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஜாஸ்தி கிடைக்குதோ அந்த இடத்துல வாலட்டிலிட்டி ஜாஸ்தி. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டி அசெட் ஃபண்ட், இதில் ரொம்ப ஃபேமஸான மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்னா வந்து ஐசிஐசிஐ மல்டி அசெட் ஃபண்டு. இவன் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருப்பான். எப்பயுமே ஐசிஐசிஐ வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோ தான் பில்ட் பண்ணுவாங்க. ஐசிஐசிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் இருக்கும். இவனோட ரிட்டர்ன்ஸும் ஐசிஐசிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டும் ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி சூப்பர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். ஹெச்டிஎஃப்சி பேஃப், ஐசிஐசிஐ பேஃபோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா வாலட்டிலிட்டி பெருசாக வந்து வர விட மாட்டான் ஐசிஐசிஐ. மல்டி அசட்லேயும் கிட்டத்தட்ட அதே கேட்டகரி தான். மல்டி அசட்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு ஃபண்டு வந்து ஐசிஐசிஐ மல்டி அசட் ஃபண்டு. இதில் என்ன பண்ணுவான்னா ஈக்விட்டி எடுப்பான், பாண்ட்ஸு, எஃப்டி டைப் ஆஃப் இதுவும் எடுப்பான், கோல்டு சில்வரோட எக்ஸ்போஷரும் நிறைய எடுப்பாங்க. சரிங்களா? இதில் மினிமம் 10% எடுக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட்டுங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து இந்த மூணு டைப் ஆஃப் ஃபண்ட்லேயும் வந்து 10 to 12 வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. இதில் கிட்டத்தட்ட எஃப்டியோட ஒரு 1% ஜாஸ்தி இதில் அப்படின்னு வச்சுக்கலாம். இவ்வளோதாங்க. இது உங்களுடைய ரிஸ்க் அப்படைட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. ரிட்டர்ன்ஸில் வந்து ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இதுதான் வந்து மீடியன் ரிட்டர்ன்ஸு. கடைசி 3 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்லீடு பண்ணும். ஏன் மிஸ்லீட் பண்ணும் அப்படின்னா மார்க்கெட்டு பெருசாக கீழே இறங்கவே இல்லை. 20% கீழே 16-17% இறங்கிச்சா, இறங்கிட்டு 3 மாதத்துல திரும்ப மேலே ஏறிட்டான். அதனால் திஸ் இஸ் நாட் ஷோயிங் த ட்ரூ ஸ்டோரி. ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து
மேனேஜரே வந்து என்ன பண்ணுவான்னா ரொம்ப சூடாகும் போது வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர் வந்து ஈக்விட்டியோட எக்ஸ்போஷரை கொஞ்சம் குறைச்சிக்குவோம். சரிங்களா, இவ்வளோதான். ஸோ அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் எப்படி எடுப்பாங்கன்னு பாருங்கள். இந்த டைனமிக் அசெட் அலோகேஷன் பொறுத்த வரைக்கும் புல்லிஷான மார்க்கெட் அப்படின்னும்பொழுது ஈக்விட்டியை வந்து ரொம்ப வேகமாக ஏறும்போது என்ன பண்ணுவான், கொஞ்சம் வந்து குறைச்சிக்குவான், மொமெண்டம் பண்ண மாட்டானுங்க. டெட் அலோகேஷன் வந்து கிட்டத்தட்ட 70 வச்சுக்குவான், 30-70. பேரிஷ் மார்க்கெட்டே கீழே வந்து விழுது அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து 75-80 வரைக்கும் அவன் போவான். வேகமாக வாங்கி நல்ல ரிட்டர்ன்ஸ் காட்டணும் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் வந்து டெட் காம்பனண்ட்லேருந்து இங்கே தள்ளுவான். ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து ஒன்றுமே புரியாது, நான் வந்து அசெட் அலோகேஷன் எனக்கு வந்து பண்ணவே தெரியாது அப்படின்னா ஃபண்ட் மேனேஜரை நீங்கள் கொஞ்சம் நம்பி எடுத்துகிட்டு போயிட்டு டைனமிக் அசெட் அலோகேஷனில் தாராளமாக போடலாம். ஐ எம் நாட் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்டு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். உங்களுக்கு நாலேஜ் பெருசாக இல்லை, ஆனால் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் 10-11 தான்ப்பா அப்படின்னா தாராளமாக ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். மல்டி அசெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ மல்டி அசெட் ஃபண்ட் இஸ் பெஸ்ட் ஃபண்ட். இந்த 2025 டேட்டா பாருங்கள். இது வந்து மல்டி அசெட் ஃபண்டோடைய எவ்வளோ ஏஎம்னு பாருங்கள். மல்டி அசெட் ஃபண்டு பாருங்கள், ஃபெப்ரவரியில் 2200 crore, மார்ச்சில் பாருங்கள் 1600, ஏப்ரல் 2000, இப்போ பாருங்கள் ஜூனில் பாருங்கள் மல்டி அசெட் ஃபண்டுக்கு ஜாஸ்தி வந்திருக்கு. என்ன காரணம்னு தெரில. மேபி மார்க்கெட் வந்து ரொம்ப ஹைக்கு போகும்போது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மல்டி அசெட் ஃபண்ட் வாங்கிக்கோங்கப்பான்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. நல்ல ஜம்புங்க. மார்ச்சுக்கும் இதுக்கும் பாருங்களேன் கிட்டத்தட்ட டபுள் டைம் ஆயிருக்கு. ஸோ மல்டி அசெட் ஃபண்ட் இப்போது வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து விற்கிறாங்க, ஏன்னு தெரியல. மேபி கோல்டோட ரிட்டர்ன்ஸும் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கடைசியாக 2 வருஷம். அதனால் மல்டி அசெட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15-20% கோல்டு வச்சுருப்பாங்க. கோல்டு பயங்கரமாக மேலே ஏறிச்சு. அதனால் இதில் வந்து ஒரு ஃபோமோ ஃபேக்டர்லேயும் போய் உள்ளார இறங்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் மல்டி அசெட் இஸ் அ குட் ஃபண்ட் கேட்டகரி. ரொம்ப நான் ஈக்விட்டி வந்து ரொம்ப மார்க்கெட்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு எஃப்டியும் வேணும், ஈக்விட்டியும் கொஞ்சம் வேணும், இதுவும் கோல்டும் வேணும். இதோட பேலன்ஸ்லாம் நான் பேலன்ஸ் பண்ணுற விஷயத்தெல்லாம் நான் அவங்ககிட்ட விடுறேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் 10-12% எதிர்பார்ப்பேன்னா நீங்கள் மல்டி அசெட்டில் தாராளமாக போடலாம். எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் உள்ளார போட்டுக்கிட்டே போகலாம். ஏதாவது queries இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒரு சின்ன ஷார்ட் ப்ரீஃப் தான், என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாவ் எ கிரேட் டே.